அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு பெப்பர் மட்டன் கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1/4 கிலோ மட்டன், 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு ஒரு 2 பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நீளமாக கீறி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பைசஸ் காட்டுறேன். இது மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் இருக்கும். 1.5 ஸ்பூன் வச்சுக்காங்க, ஏன்னா உங்களுக்கு தேவையான ஸ்பைஸியை பொறுத்து தான். 1.5 ஸ்பூன் வச்சுக்காங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீராத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இந்த மட்டனை நம்ம இந்த ஸ்பைசஸ் போட்டு கலந்து வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்க, மட்டனை ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொரு பவுடராக ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மல்லித்தூள், நெக்ஸ்ட் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இப்போ இதில் நம்ம இந்த கரம் மசாலாவை மட்டும் நான் ஆட் பண்ணலை. இதை நம்ம தாளிக்கும் போது அது கடைசி ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி வச்சுருவோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு இப்படி பாருங்க. இப்போ நம்ம கலந்து வச்சாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ பாருங்க, நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுருக்கோம். குக்கர் காஞ்ச உடனே நம்ம எண்ணெய் ஊற்றிடுறோம். நம்ம எடுத்து வச்ச பட்டை, ஏலக்காய், கிராம் இதையும் இதோட சேர்த்துக்குவோம். இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயமும் இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் வதக்கி விடுவோம். இப்போ நம்ம இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மல்லி இலையை ஆட் பண்ணிடுவோம். இப்போ இது நம்ம வதங்கிக்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம், ஏன்னா நம்ம குக்கரில் தான் போட போகிறோம், அதனால் இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டனை ஆட் பண்ணிடுவோம். நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல ஸ்பைசஸ் போட்டு, அந்த மட்டனை நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் பிரட்டி விடுங்க. இப்போ தேவையான தண்ணியை நம்ம மட்டன் கலந்து வச்சோம்ல அந்த பவுலில் ஊற்றி இந்த மட்டன் வேகிறதுக்கு சேர்த்துருவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், அதையும் கொஞ்சம் ஊற்றிடுவோம். நம்ம எடுத்து வச்ச நம்ம 1 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் மட்டன் வேகிறதுக்காக. கொஞ்சத்தை இந்த கிரேவியோக்கு உண்டான மட்டனை நம்ம கலந்து அந்த தண்ணி அதில் ஊற்றிட்டு அந்த மீதி தண்ணி அதோடு சேர்த்துருவோம். 1 டம்ளர் தண்ணி போதும், ஏன்னா இது கிரேவிக்கு தான் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடியை போட்டு மூடி விசில் போட்டுருவோம். ஒரு 3 விசில் வரட்டும். அப்படின்னா தான் மட்டன் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இப்போ மட்டன் கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குக்கர் மூடிடுவோம். இப்போ 3 விசில் வரைக்கும் போட்டோம். நம்ம குக்கர் விசில் எடுத்துட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி நிற்கிது. இது கொஞ்சம் இதுலேயே கிடந்து கொஞ்சம் வத்தட்டும்.
இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டிக்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுருவோம். நீங்கள் ரைஸுக்கோ சப்பாத்திக்கோ இதை மட்டுமே எடுத்துக்கிறாங்க. இப்போ ரைஸுக்கு குழம்பு ஊட்டாமல் இதை மட்டுமே எடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்காங்க. சப்பாத்தியும் நீங்கள் தொட்டு சாப்பிட்றது இந்த ஸ்டேஜில் எடுத்துக்காங்க. கொஞ்சம் வத்த விட்டு கிரேவி பதம் வந்த உடனே நீங்கள் கரெக்ட் பண்ணி எடுத்துக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நல்ல இந்த கிரேவியில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் எடுத்து காட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் எடுத்து காட்டுறேன். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பெப்பர் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்ல பெப்பர் கொடுத்ததுனால ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இது எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த கிரேவி வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா சூட்டபுளாக பொருந்தக்கூடியது. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.